தாட் ஃபார் த டே. இன்றைய சிந்தனை. ஒரு வயசானவர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார். அப்போது அங்கே போய் உட்காந்துருக்காரு. அந்த ஒருத்தர் பரிமாறுறார். அந்த பரிமாறவர் குனிஞ்சு பரிமாறும்போது அந்த பெரியவர் கேட்குறாரு, இங்கே ஒரு சாப்பாடு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவர் மீன் குழம்போட 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. மீன் இல்லாமல் 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் பாக்கெட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு 10 ரூபாய் என்கிட்ட இருக்குது, அந்த 10 ரூபாய்க்கு என்ன சாப்பாடு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் பார்த்துட்டு, சரி நீங்கள் முதல் சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பாடு மீன் எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவர் சாப்பாடு பரிமாறினோடனே வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறார். நல்ல பசி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் சாப்பிடாமோது கொஞ்சம் ஒரு 2-3 வாய் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கண்ணிலேருந்து கடகடன்னு கண்ணீர் வருது. அவருக்கு ஃபஸ்ட்டு பரிமாறினார் இல்லையா, அவர் இந்த ஹோட்டலோட உரிமையாளர். ஸோ அவர் ஏன் அழுவுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என்னோடய வாழ்க்கையை நினச்சி எனக்கு அப்படியே அழுகையாக வருது. நான் ரொம்ப பசியில் வந்தேன். பசியில் உங்கள்கிட்ட நான் சாப்பாடு கேட்கும்போது நீங்கள் ஃபுல் சாப்பாடு பரிமாறுறீங்க. ஆனால் என்கிட்ட உங்கள்கிட்ட கொடுக்குறது 10 ரூபா தான் இருக்குது. ஆனாலும் என்னால் இதை அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் அதை சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பசியில் இருக்குது, அதனால் நான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு மனசு அது கேட்கல. அப்புறம் சரி இவர் சரி கொஞ்ச நேரம் அவரோட உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, சரி ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு இருக்குது. எல்லாமே நல்ல நிலைமையில் நல்லா படிச்சுட்டு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் என் மனைவியை என்னை விட்டு போயிட்டா. நான் வாழ்க்கை பூரா வேலை செஞ்சு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சேன். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அவங்க கூடவே இருந்தேன். அவங்க படிக்கிற செலவுக்கு, அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அவங்க என்னை அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதனால் அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை இப்போ சொத்தெல்லாம் நான் பிரித்து கொடுத்துட்டேன். பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நான் தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க நான் என்னோட அந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னோடனே இவர் உரிமையாளர் கேட்டுருக்கார், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்கிறார், இப்போ என் மருமகளுக்கெலாம் என்னை பிடிக்கிறது இல்லை. என்னோடய மருமகள்லாம் நான் ஒரு பெரிய பேர்டனான்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என் மேலே ஒரு பழி சுமத்துறாங்க. நான் அவங்க நகையை திருடிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பழி சுமத்துனாங்க. அதை கேட்டு என்னோடய பையன் என்கிட்ட ஒரே சண்டை போட்டுட்டான். சண்டை போட்டு எனக்கு ஆக்சுவலி நீ அடிக்கல, ஆனால் அடிக்க வர மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இப்போ யாருமே இல்லாதப்போ சாயந்தரம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். பேர குழந்தைங்க கூட என்னோட பேச மாட்டேங்கிறாங்க. பேர குழந்தைங்க பேசினா அவங்க சொல்கிறாங்களாம், எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க தாத்தா, அதனால நான் உங்ககிட்ட பேசலேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன், ரொம்ப இதாக இருக்குது. பசங்களும் இப்படி தான் இருக்காங்க. பொண்ணு சொத்தை பிரித்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, என் பக்கம் திரும்புறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த ஹோட்டல் உரிமையாளர் சரி ஓகே, எல்லார் வாழ்க்கையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் பசியோடு இருக்க வேண்டாம். உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ நீங்கள் வாங்க, இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் காசு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னதுக்கப்புறம் இவர் உரிமையாளர் அவருக்கு ஒரு இது வருது. என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, பல பேர் பல வீட்டில் இதுதான் நடக்குது. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது மெயினாக நம்ம ஊரில் நடக்குது. நம்ம நாட்டில் இது ஒரு பாரம்பரியமான விஷயமாகவும் இருக்கலாம். இது நல்லதுலேயும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்கள வளர்க்கும்போது அவங்க கடைசி வரையிலும் நம்மளோட கடைசி ஆயுள் வரையிலும் அவங்களுக்கு நம்ம பொறுப்பேற்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள பொறுப்பேற்க வேண்டியதில்லை. இப்போ நிறையா நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிறதே இல்லை. அவங்கள அதுக்கப்புறம் நீங்கள் போய் பொழைச்சிக்கோங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட சொத்தெல்லாம் அவங்க குழந்தைங்க அவங்களோட கடைசி காலத்துக்கு அப்புறம் தான் அந்த சொத்து குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி பண்ணுறாங்க. நிறையா பேர் அவங்க இருக்கும்போதே ஒரே அன்பில் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற ஒரு சொட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சொட்டு ரிசோர்ஸ் வரலையும் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, ஐயோ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோமே, அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். குழந்தைங்க பார்த்துக்கல, இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கொடுக்குற அனுபவமும்
உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட சொத்தெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட கடைசி காலத்துக்கு அப்புறம் தான் அந்த சொத்து குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி பண்ணுறாங்க. நிறையா பேர் அவங்க இருக்கும்போதே ஒரே அன்பில் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற ஒரு சொட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சொட்டு ரிசோர்ஸ் வரலையும் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, ஐயோ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோமே அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க பார்த்துக்கல இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கொடுக்குற அனுபவமும், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன வேல்யூ சிஸ்டம் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆர் சிலவங்களுக்கு அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி திசை திரும்பும்போது அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையாகவும் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணும், ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலையாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறோம். எதனால் பெற்றுக்கிறோம், நமக்கு இஷ்டம்னு பெற்றுக்கிறோம். அவங்க வந்து நம்மளை கேட்கல, என்னை பெற்றுக்கோங்க அப்படின்னு யாருமே நம்மளை கேட்கல. ஓகே, நம்ம தான் இஷ்டப்பட்டு பெற்றுக்கிறோம். அதை கரெக்டாக நமக்கு அவங்கள எப்படி வழி நடத்தணும், எந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம போகலாம், எந்த ஸ்டேஜ் வரையில் போகக்கூடாது, நமக்கு இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை முதல்லேருந்தே பிளான் பண்ணி அதுக்கான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே நமக்கு அப்புறம் தான். இல்லை ஓரளவுக்கு நிறையாவே இருக்குது, அதை வந்து அவங்க வச்சு அவங்க பொழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம கடைசி காலம் வரல எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கிட்டு மீதியை கொடுத்துடணும். தெளிவாக எழுதிக்கலாம், இதுக்கப்புறம் எனக்கப்புறம் நான் இல்லாததுக்கப்புறம் இது வந்து என் மனைவிக்கோ இல்லது என் கணவருக்கோ வரும், அதுக்கப்புறமே உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது. மருமக வந்து நம்மளை ஏற்றுக்கல, சாப்பாடு போடல, இந்த டிபெண்டன்சி ஃபஸ்ட் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருமக வந்து நம்மளை பார்த்துக்கணுன்னு ஃபஸ்ட் நினைக்கிறதே நம்ம வந்து அந்த அந்த உறவில் வந்து ஒரு பைண்டிங் வைக்கிறோம். இந்த பைண்டிங் எதுக்கு வைக்கணும், நம்ம அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எந்த கண்டிஷனுமே கிடையாது. அதேமாரி சிலவங்கலாம் பார்த்துன்னா நல்ல விஷயங்கள். ஏன்னா அது வந்து அவங்க ஒரு வேல்யூ சிஸ்டம் நீங்கள் கொடுத்த வேல்யூ சிஸ்டம் வந்து தெளிவாக இருக்கும். இப்போ இவர் வந்து ஒவ்வொரு வேலையும் அவர் வந்து சிறுக சேமித்து அந்த வீடை அவர் கட்டியிருக்காரு. அவர் சம்பாரித்த எல்லா பணத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பெரியவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியாது பாருங்கள். இப்போ வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் சாப்பாடு இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நம்ம வந்து ரொம்ப பாவப்படுறோம். இப்போ வந்து நம்ம சிம்பத்தியில் இருக்கோம், பிட்டி பண்ணுறோம். ஆனால் அவர் நல்ல உற்சாகமாக இருக்கும்போது, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும்போது எப்படி ஃபேமிலியை வழி நடத்தினார், எவ்வளோ டைம் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணார், குழந்தைங்கள வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன அனுபவம் கொடுத்தாரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னால் தான் நீங்கள் படிக்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஒவ்வொரு ரத்தம் வந்து உங்களுக்கு தானே கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் இந்த வீட்டில் வந்து கேஷுவலாக பேசிகிட்டே இருப்பாங்க. மதிப்புங்கிறத கேட்டு வாங்கிறது இல்லை, அவங்களாம் நமக்கு பார்த்து கொடுக்கறது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள வளர்க்கும் போது என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கணும். எந்த சொத்து கொடுக்குறோம் அது வந்து நமக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு சொட்டு பைசா இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அங்கே கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணணும். உங்களோட வாழ்க்கையை அவங்கள மேலே டிபெண்ட் பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்த்துக்கணுன்னு ஒரு கண்டிஷனில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. எதுவுமே ஃப்ரீ இல்லை. நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எந்த கண்டிஷனும் இல்லை, இதில் வந்து எந்த உறுதியும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி போயிருக்கு, உங்கள் வாழ்க்கை வாழும்போது நீங்கள் எந்த மாதிரியான வேல்யூ பேஸ் சிஸ்டம் வந்து உங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னு தெளிவாக இருக்கணும். ஓகேயா, கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணி சிம்பத்தி பண்ணி பிட்டி பண்ணி நீங்கள் தான் எல்லாம் கரெக்டு அவங்கெல்லாம் தப்புன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்னு யாருமே தெரியாது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரியான நிலைமைக்கு யாருமே இல்லாமல் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா.